Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஒரு கியூட் ஃபேமிலி. நான் இன்னைக்கு உங்க கூட என்னோட ஷாப்பிங் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் இருக்காது. ரொம்ப மைண்ட் ரெஃப்ரெஷிங் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஜாலியான ஒரு ஷாப்பிங் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி 1 or 2 மெம்பர்ஸ் யாராச்சும் லேடிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் தருமபுரி டு சேலம் போகிற வழியில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தொப்பூர் கணவாய் பகுதி. இங்கே லைனாக நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு 3 மாதமாக நாங்கள் இந்த வழி கிராஸ் பண்ணோம்னா இவங்களுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து போடுறது வழக்கமாக வச்சுருக்கோம். ரொம்ப வருஷமாக இந்த வழியில் வரும். ஆனால் இந்த 3 மாதமாக தான் ஒரு சின்ன ஞான உதயம் வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த வழியில் வரும்போது எங்களுக்கு முன்னாடி போன காரு கெட்டு போன ஃபுட்டை வந்து தூக்கி போடுறாங்க. அதை சுற்றி ஒரு 10-15 பேர் அதை சாப்பிட்றதுக்கு சுற்றி இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு. கெட்டு போன சாப்பாடு கெட்டு போச்சுன்னு தூக்கி போடுறாங்க, அதை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ரொம்ப பசியில் இருக்காங்கன்ட்டு. நம்ம நினைப்போம் இவ்வளோ பெரிய காடு இருக்குது, இல்லை வந்து நிறைய பழம்லாம் இருக்கும், இவங்க என்ன பசியில் இருப்போம். ஆனால் இவங்க அன்னைக்கு வந்து சாப்பிட்டது அந்த சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிட்டது பார்த்தா ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு. அப்போ இருந்து முடிவு பண்ணோம், நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு பழம் வந்து இவங்களுக்கு வாங்கிட்டு வந்து போடணும்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 இல்லை 300 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து போடுறது வழக்கமாக வச்சுருக்கோம். இந்த வழியில் கிராஸ் பண்ணும்போது எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பழைய சாப்பாடு போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்குற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் பழைய சாப்பாடு வந்து கெட்டுப்போன சாப்பாடு வந்து போடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னா அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க? பாவம் இல்லைங்களா? நம்ம பழைய சாப்பாடு நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? அதே போல் இவங்களும் ஒரு உயிரினம். உங்களால் முடிஞ்சால் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுங்க. இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, ஆனால் பழைய சாப்பாடு போட வேண்டாம். அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க ரொம்ப பசியாக இருந்திருப்பாங்க போல். ஒரு 10 பழத்தை வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இந்த பழம்லாம் போடும்போது நான் காருக்குள்ளே இருந்தே தூக்கி தான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்களா, ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தராச்சும் மேலே பாஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் கார் கண்ணாடி கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு பழம்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒளிஞ்சு சாப்பிட்ருந்தாங்க. இதில் ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இங்கே மேலே ஒருத்தர் உட்காந்துருக்குறாரு. இவர் தான் பழத்தை வாங்கிட்டு போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூட மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். இவங்களுக்கு சாப்பாடு போடும்போது, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போடும்போது எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா ஒரு வேளை பசியவாச்சும் நம்ம போக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாமே எப்படின்னாலும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு போட்டுட்டு நம்ம வரும்போது அங்கே தான் கூட்டமாக இருப்பாங்க, இங்கே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 or 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தீர்ந்துடுச்சு. அடுத்த டைம் நம்ம வரும்போது இவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரலாம். ஆனால் எப்போவுமே அங்கே மட்டும்தான் இருப்பாங்க. அந்த வழியோட லாஸ்ட்டு, அதுக்கு முன்னாடியிலேருந்து தொடர்ந்து வருவாங்க. இங்கே இவங்க 2 பேர் புதுசாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இதே மனநிறைவோட நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா தொப்பூர் கணவாய் பகுதி. நம்ம ஏற்கனவே இந்த இடத்த பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 2 இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். இந்த வளைவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு வளைவு. இந்த இடத்துல நம்ம பொறுமையாக போனால் தான் நமக்கும் நல்லது, நம்ம முன்னாடி பின்னாடி வர்ற வண்டிகளுக்கும் நல்லது. ரொம்பவுமே ஒரு மலையை சுற்றி போகிற மாதிரி இருக்கும் இந்த வளைவு. அதே சமயத்தில் ஆபத்தோடு சேர்ந்து அழகும் இருக்கும். இந்த இடம் ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது. சேம் டைம் நம்ம இந்த வழியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். இந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடெண்ட் நடக்கிறது உண்டு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சகாளிப்பட்டி, ஓமலூர்லேருந்து மேட்டூர் போகிற வழியில் பஞ்சகாளிப்பட்டிங்கிற இடத்துல ஸ்ரீ ஆதவா சில்க்ஸ் தான் வந்திருக்கும். எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஏற்கனவே நாங்கள் ஒரு டைம் வந்தோம், ஆனால் அப்போ பெருசாக எதுவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியல. அப்புறம் இப்போது வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ப்ராமிஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கினேன். எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் இது எடுக்கலை. எனக்கு இந்த கடைக்கு நான் ஃபஸ்ட்டு வரேன், அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
சாரீஸில் சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் நான் காட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால எனக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் எல்லா சாரியுமே பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் அண்ட் டிசைன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 5000 ரேஞ்சிலலாம் பார்டர் இல்லாத சாஃப்ட் சில்க் வரும். இப்போ வந்து பார்டரோடையே வருது. நல்லா ட்ரெண்டியாக கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பர் கான்ட்ராஸ்டோட எல்லாமே சாரீஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப எல்லாமே வர்ற சாரீஸ் ஃபுல்லுமே ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா புது புது மாடலாகவே இருந்தது. எது சூஸ் பண்ணுறது எது விடுறதுங்கிற குழப்பத்தில் ரொம்பவுமே இருந்தோம். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை சாரீ கேட்டாலும் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க சலிக்காமல். நீங்கள் என்ன கலர் காம்பினேஷனில் கேட்டாலும் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷனில் எடுத்து காமிக்கிறாங்க. என்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த க்ரீன் அண்டு ரெட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே கலர் காம்பினேஷனில் 2-3 புடவை இருக்குது. அதனால் ஒரே கலரில் எதுக்குன்னு சொல்லி நான் எடுக்கலை. இருந்தாலும் அதை நான் தொட்டு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாரீ. இங்கே எடுத்து போட்ட எல்லா சாரியுமே 90% எனக்கு பிடிச்சது. அது ரொம்பவுமே எனக்கு கஷ்டமாக இருந்தது. எது சூஸ் பண்ணுறது எது விடுறது அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு நம்மகிட்ட என்னென்ன கலர் இல்லை, நம்மகிட்ட என்னென்ன டிசைன் இல்லை அப்படின்னு பார்த்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு யாராச்சும் இப்போ ஆவணி மாதம் மேரேஜு இல்லை வேறு ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை உங்களுக்கு பிடிச்சா விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் என்னோடய கலெக்ஷன்ஸ் தான் காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு மேபி உங்களுக்கு அந்த கலெக்ஷனில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த கடையை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா இருந்தது. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வாழைநார் சேர்த்துருவாங்க. ஆனால் இந்த கடையில் ஃபுல்லாக பியூராக பட்டு தான் போடுறாங்க. நமக்கு அந்த முத்திரையும் வச்சு கொடுத்துறாங்க. இந்த சாரீ இப்போ காட்டுற சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இளம் பச்சை, இளம் துளிர் பச்சை, அப்புறம் ஒரு மாதிரி ஆனியன் கலர் மாதிரி இருந்தது. ஓகேன்ட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை இருந்தது. அந்த சாரீ வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரின்னு சொல்லி அந்த சாரியை வந்து விடவும் மனசு வராமல் விட்டுட்டு வந்தேன். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ப்ரௌனுக்கு ஸ்டீல் ப்ளூ கலர் வந்து காம்பினேஷன் நல்லா இருந்தது. இதுவுமே க்ரீன் கலர் அண்டு மெஜந்தா கலர், மெஜந்தா பர்பிள் ரெண்டும் மிக்சடு ஆன மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன். ரொம்பவும் கான்ட்ராஸ்டான கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காக சூப்பராக இருந்தது. எது செலக்ட் பண்ணுறது எது விடுறதுங்கிற குழப்பத்தில் பெருசாக இருந்தோம். நான் என்கிட்ட இல்லாத சில கலர்ஸாகவும் நான் எடுக்கணும். அதே சமயத்தில் டிசைன்ஸும் நல்லா இருக்கணும், கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும், கான்ட்ராஸ்ட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். முகூர்த்த நாளில் போனால் இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்களாம். ஆனால் நாங்கள் போனது நார்மல் நாள் தான், முகூர்த்தம்லாம் கிடையாது. அப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் இருந்தாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலிருந்து சாரீஸ்லாம் கிடைக்குது. இந்த செட் சாரீஸு, அப்புறம் உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஊர் ஃபுல்லாக ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போதுல இந்த இடத்துல நிறைய கலர் காம்பினேஷன் வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நான் ஃபிக்ஸ் ஆகி போயிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாஃப்ட் சில்க் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா சாஃப்ட் சில்க் தான் எனக்கு வேணும். உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளை ரிச்சாகவும் காட்டணும். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கணும். நம்ம சொல்கிற பேச்சு கேட்கணும் அந்த சாரீ. அப்படின்னா நமக்கு சாஃப்ட் சில்க் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அது ஒரு மைண்ட் தாட்ஸோடையே நான் இங்கேருந்து போனேன். அதே போல் சாஃப்ட் சில்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 8 to 11 அந்த ரேஞ்ச் வரையும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்டுன்றது கிடையாது. ஆப்போசிட்டில் இந்த 500 ரூபா 600 ரூபா சாரீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சாரீஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. இப்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ரெட்டைப்பேட்டை மாடல் அண்ட் இப்போ ட்ரெண்டிங் மாடலில் ஒவ்வொரு டிசைனும் யூனிக்காக பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர் காம்போவோட இந்த கடையில் வந்து வச்சுருந்தாங்க. ப்ரைடலுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாண பிள்ளைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஞ்சகாளிப்பட்டியில் இந்த ஒரு கடை மட்டும் இல்லாமல் நிறைய சில்க் சாரீஸ் கடை இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரமகாலட்சுமி, குமரப்பா அந்த மாதிரி நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஃபுல்லுமே சில்க் சாரீஸ்க்காக தான் இருந்தது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் எத்தனை புடவை நான் எடுத்திருக்கேன் என்னங்கிறது பாருங்கள். எனக்கு வந்து ஃபுல்லுமே தூக்கிட்டு போயிடலாமான்னு தான் இருக்கேன். ஆனால் நம்ம பட்ஜெட் ஒத்துக்கணும் இல்லைங்களா, நம்மகிட்ட பட்ஜெட் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இது ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நான் சூஸ் பண்ணேன். எனக்கு எடுத்து காமிச்ச அந்த பொண்ணுமே பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது எடுத்துக்கோங்கக்கா நல்லாயிருக்கும், அது எடுத்துக்கோங்கக்கா நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் கலர் காம்பினேஷன் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா
அந்த கலர் காம்பினேஷன் போய் குடோனில் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு கலரில் 4-5 டிசைன்ஸ் காமிச்சாங்க. இது உள்ள உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பார்த்து எடுத்துக்கோங்கன்னு. எனக்கு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் மேலே வச்சு பார்க்கலான்னு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ வந்து பாப்பா ஷூட் பண்ண மறந்துட்டுருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5000 ரேஞ்சு, இது ஃபுல்லும் பார்த்திங்கன்னா 8 to 12, 10 அந்த மாதிரி. இது இப்போ காமிக்கிறதுலனா 5000 ரேஞ்சு. இதுலேயுமே பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ் சாரீஸு அண்டு சிங்கிள் பார்டர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்தது. இந்த கலர் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. பட் என்ன ஒன்றுன்னா, நான் ஏற்கனவே அதிலே சூஸ் பண்ணிவிட்டேன். அதனால் இந்த கலர் என்னால் சூஸ் பண்ண முடியல. அடுத்த டைம் வந்து நம்ம பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். இது ஃபுல்லுமே நம்ம அம்மாங்க கட்டுற அந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான். அதனால சரி அதுவுமே சும்மா பார்த்தோம், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்னு. ஆனால் அவங்க எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ கட்டுற கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. ஒரு சாண்டில் கலரும் இல்லாமல் கிரே கலரும் இல்லாத ஒரு கலர் சாரீ. இது என்ன கலர்னு சொல்ல தெரியல. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூ கலரில் நல்ல பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே பார்க்குற இந்த பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் வந்து ஓல்டு கலர் தான், இப்போ ட்ரெண்டிங் கலர் கிடையாது. இருந்தாலும் இந்த சாரீ வந்து வேறு லெவலில் இருந்தது. இது யார் கட்டினாலுமே இந்த சாரீ ரொம்ப பிரைட்டாக இருக்கும். கலராக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, மாநிறமாக இருந்தாலும் சரி, இந்த சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி நான் ஏதாச்சும் பார்த்தேன், ஆனால் நம்ம பட்ஜெட் ஒத்துக்காது இல்லைங்களா, அதனால் அமைதியாக வந்துட்டேன். கீழே சாரீலாம் பர்ச்சேஸ் பண்ணி பில் போட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா டிசைனர் சாரீஸ், காட்டன் சாரீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யாருக்காச்சும் நம்ம கல்யாணத்துக்கு எடுத்து கொடுக்குறோம், ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த சாரீஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாரீலாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே 4 மணி ஆயிடுச்சு. வயிறு வந்து ரொம்ப பசி எடுத்துச்சு. சேலம் வந்து ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற மற்ற ஷாப்பிங் வந்து கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாரீஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் நாங்கள் ரெகுலராக போகிற கடைக்கு போனோம். ஆடி ஆஃபர் போட்டிருக்கனால எக்கச்சக்கமான கூட்டம். குழந்தைங்கள வந்து சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரீசனால் நான் இன்னும் 2 கடைக்கு போனோம். அந்த 2 கடையிலையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கேயும் கொஞ்சம் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் என்ன சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், என்ன கலர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறை குறை எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா நான் எந்த சாரீ வாங்கியிருப்பேன்றதா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.